ஜெபத்தின் மூலமாக என்னோட இடைப்பட்ட காரியங்களை தான் இந்த நாட்களிலே உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். அப்படியாக இன்றைக்கு ஆண்டவர் அந்த நாட்களில் எனக்கு பகிர்ந்து கொண்ட காரியம், அதுக்காக தான் இன்னைக்கு நம்ம ஒரு நாள் அதற்காகவே ஜெபித்து, இன்னைக்கு அநேக ஜனங்கள் இன்னைக்கு தன் வாழ்வாதாரத்தை இழந்து தவிக்கிறார்கள், வாழ்வாதாரம் இல்லாமல் இருக்கிறாங்க. அநேகருக்கு நல்ல வாழ்க்கை முறை இல்லை, சரியான வாழ்க்கை முறை இல்லாமல் இன்னைக்கு ஜனங்கள் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. சரியான வாழ்க்கை முறையில் வாழலை. ஆனால் ஆண்டவர் நமக்கு நல்ல வாழ்க்கையை தந்திருக்கிறார், நல்ல வாழ்வாதாரத்தை தந்திருக்கிறார், நல்ல வாழ்க்கை முறையை தந்திருக்கிறார். கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தலாமா? ஹல்லேலூயா. எத்தனை ஜனங்களுக்கு நல்ல வாழ்க்கை கிடையாது, நல்ல வாழ்வாதாரம் கிடையாது. ரோட்டில் குப்பையை பொறுக்கி சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க, குப்பையிலேருந்து எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. பார்க்கறதுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்குது. ஒருத்தருக்கு நல்ல உடை இல்லை, கிழிந்த உடைகளை உடுத்தி கொண்டே வாழ்கிறாங்க. நல்ல வாழ்வாதாரம் இல்லை இன்றைக்கு ஜனங்களுக்கு. இன்னும் உலக சுகாதார அமைப்புகள் சொல்லுகிற காரியம், சுகாதார அமைப்பு சொல்லுகிற காரியம், அடுத்த ஆண்டில் அநேக தேசங்களில் மிகுந்த வறட்சி, பஞ்சம் உண்டாகும் என்று சொல்லுகிறார்கள். மிகுந்த பொருளாதார நெருக்கடி உண்டாகும். ஏற்கனவே இப்பொழுதே அநேக தேசங்களில் பொருளாதார நெருக்கம், ஜனங்கள் வறட்சியில் இருக்கிறாங்க, வறுமையில் இருக்கிறாங்க. இன்னும் அது அதிகரிக்கும் சொல்லப்படுகிறது. நம்முடைய தேசத்தில் எந்த அளவுக்கு இருக்க போறதோ தெரியாது. ஆனா இன்றைக்கே பாருங்களேன், எவ்வளவு ஜனங்கள் நல்ல வாழ்வாதாரம் இல்லை. மழை, பனி, குளிர், வெயில், ஒதுங்கிறதுக்கு இடம் கிடையாது. நல்ல வாழ்வாதாரம் கிடையாது, நல்ல ஆகாரம் கிடையாது, நல்ல ட்ரெஸ்ஸு கிடையாது. ஆனா ஆண்டவர் நமக்கு எந்த குறை இல்லாம கர்த்தர் நம்மை நடத்தி வந்திருக்கிறார். எத்தனை பேர் சுவாசிக்கிறீங்க? இந்த வருஷத்து இந்த 11 மாசம் நமக்கு நல்ல வாழ்வாதாரத்தை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். உலகம் முழுவதும் வறட்சியா இருந்தாலும், உலகம் முழுவதும் பஞ்சத்துல இருந்தாலும் நல்ல வாழ்வாதாரத்தை தேவன் இருந்திருக்கிறார். நல்ல வாழ்க்கை முறையில் அன்னைக்கு இருக்கு. கணவன், மனைவி, பெற்றோர், பிள்ளைகள் இன்னைக்கு நல்ல ஒரு வாழ்க்கை முறை இல்லை. எத்தனை குடும்பங்களுக்கு சிதைந்து போயிருக்கிறது. வாழ்க்கை முறையில் ஒழுங்கீனமான வாழ்க்கை முறைகள் ஜனங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. குடிக்கும், வெறிக்கும், களிகாட்டுகளுக்கும் தன்னை அடிமையாக்கி விற்று போட்டு தங்கள் வாழ்க்கையை கெடுத்து நாசம் பண்ணி கொண்டு தங்கள் சரீரத்தை சீர்குலைத்துக் கொண்டு வாழ்கிற ஜனங்கள் ஏராளம். அப்படிதான் நாமளும் இருந்தோம். அப்படிப்பட்ட நிலையில இருந்த நமக்கு கர்த்தர் வாழ்க்கையை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. நல்ல வாழ்க்கையை கொடுத்திருக்கிறார், நல்ல வாழ்வாதாரத்தை கொடுத்திருக்கிறார். நம்முடைய வாழ்க்கைக்கு வேண்டிய எல்லா காரியங்களையும் கர்த்தர் அற்புதமா செய்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு ஒரு புஸ்தகத்திலே வாசிக்கும் போது ஒரு ஊழியர் சொல்லுகிறார், அநேக நேரங்கள்ல நாம் கேட்டது கிடைக்கலன்னு சொல்லிட்டு இருக்கிறோம். ஆனா நம்ம நினைக்கிற கேட்டதுக்கு மேலேயே கர்த்தர் அதிகமான காரியங்களை செய்திருக்கிறார். அல்லேலூயா. நாம் நினைக்கிறதுக்கு மேலே கர்த்தர் அதிகமாக செய்திருக்கிறார். நாம் கேட்காத காரியங்களை கர்த்தர் அதிகமாக செஞ்சிருக்கிறார். எத்தனை பேர் அதை சொல்ல முடியும்? அல்லேலூயா. நான் சொல்ல முடியும். நான் கேட்காத காரியங்களை நான் நினைக்கிறதுக்கு மேலாவே கர்த்தர் செய்து கொண்டு வருகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனா அதற்காக மட்டும் கர்த்தர் நம்மை தெரிந்து கொள்ளவில்லை, அதற்காக மட்டும் கர்த்தர் நம்மளை அழைக்கவில்லை. பிலிப்பியர் நிருபம் 2ஆம் அதிகாரம் 4-5 வசனத்திலே இவ்விதமாய் சொல்லுகிறார், அவனவன் தனக்கானவனை அல்ல, தனக்கானவைகளை அல்ல, பிறருக்கானவைகளையும் நோக்குவானாக. கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுது. அவனவன் தனக்கானவை, தனக்குரியவைகளை அல்ல, பிறருக்கானவைகளையும். இன்னைக்கு நமக்குரிய காரியங்களை எல்லாம் கர்த்தர் செய்து கொண்டு வருகிறார். நமக்கு வேண்டிய, நம்முடைய வாழ்க்கைக்கு வேண்டிய எல்லாவற்றையும் கர்த்தர் நமக்கு செய்து கொண்டு வருகிறார். நம்முடைய வாழ்க்கைக்கு வேண்டிய, நம்முடைய வாழ்வுக்கு வேண்டிய வாழ்வாதாரங்கள் எல்லா காரியங்களையும் கர்த்தர் நமக்கு தந்து கொண்டு வருகிறார். ஆனா இன்னும் நம்முடைய கவனம், நம்முடைய பார்வை எங்க இருக்குதா? இன்னும் நம்முடைய வாழ்க்கைக்குள்ளதான் அமைந்திருக்கிறது. இன்னும் நம்முடைய வாழ்க்கைக்கு வேண்டிய காரியங்களையும், இன்னும் நம்முடைய வாழ்க்கையை மேன்மைப்படுத்தக்கூடிய காரியங்களில் தான் இன்றைக்கு நான் கவனம் செலுத்தி கொண்டு இருக்கிறோம். இதுதான் சபையா? இதுதான் என்னுடைய வேலை? இதுதான் என்னுடைய சரீரமாகி சபையை ஆண்டவர் கேட்கிறார். நான் இதைத்தான் அந்த உலகத்துக்கு செஞ்சேனா? இதை செய்யறதுக்கு தான் அந்த உலகத்துக்கு நான் வந்தேனா?
ஆண்டவர் இந்த உலகத்துல இருக்கும்போது அவர் தனக்கானவைகளை தான் தேடிக்கொண்டு இருந்தாரா? தனக்காகத்தான், தனக்கு ராஜ்யத்தை ஸ்தாபிக்கிறதுக்கு தான் இந்த உலகத்துக்கு இயேசு வந்தாரா? இந்த உலகத்துல இயேசு வந்தது நோக்கம் என்ன? எதற்காக இயேசு இந்த உலகத்துக்கு வந்தார்? கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தை என்ன? அவர் நமக்காகத்தானே வந்தார் இந்த உலகத்துக்கு. அடுத்து பாருங்க, அடுத்து சொல்லப்படுகிறது, அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாய் இல்லாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண புரிந்தும், அதாவது சிலுவையின் மரண புரிந்தும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். அல்லேலூயா. இயேசு தனக்காக வாழாமல் நமக்காகவே இந்த உலகத்திற்கு வந்தார். வாழ்க்கை இழந்திருக்கிற மனிதனுக்கு நல்ல வாழ்க்கையை கொடுக்கும்படிக்கு, வாழ்வாதாரத்தை இழந்திருக்கிற மனிதனுக்கு நல்ல வாழ்வாதாரத்தை கொடுக்கும்படிக்கும், வாழ்க்கை முறை இல்லாத மனிதர்களுக்கு நல்ல வாழ்க்கை முறை அமைத்து கொடுக்கும்படிக்கும் இயேசு இந்த பூமிக்கு வந்தார். அல்லேலூயா. எத்தனை மனிதர்கள் வாழ்க்கை இல்லாமல் தன் வாழ்க்கையை இழந்திருந்தார்கள். ஒரு மனிதன் கல்லறையிலே கை கால்கள் சங்கிலினால் கட்டப்பட்டவனாக தன்னைத்தானே காயப்படுத்திக் கொண்டு தன் வாழ்க்கையை இழந்து பிசாசினாலே கட்டப்பட்டு இருந்த அந்த மனிதனை இயேசு தேடி சென்று அவனுக்கு ஒரு வாழ்க்கையை கொடுத்தார். அல்லேலூயா. அவனை இந்த பிசாசின் பிடியிலிருந்து அவனை விடுவித்து வாழ்க்கை இழந்த அந்த மனிதனுக்கு வாழ்க்கையை கொடுத்தார். 38 வருட பெரஸ்தா குளத்தினின்று படுத்திருந்த ஒரு மனிதனுக்கு, தன் வாழ்க்கையை இழந்திருந்த அந்த மனிதனுக்கு தன் புது வாழ்க்கையை கொடுத்தார். பிறவி சப்பானி, பிறவி குருடன், பிறவி முடவன், வாழ்க்கை இழந்த மனிதர்களுக்கு வாழ்க்கையை கொடுத்தார். வாழ்வாதாரங்களை இழந்திருந்த மனிதர்களுக்கு வாழ்வாதாரங்களை கொடுத்தார். வாழ்க்கை முறை இழந்திருந்த மனிதர்களுக்கு ஒரு வேசியை இயேசுவினிடத்திலே கொண்டு வந்தார்கள். எல்லாரும் அவனை கொலை செய்யும்படியாக கல்லெறிகள் அவர்கள் எத்தனைக்கையில் இயேசு, உங்களில் ஒருவன் பாவம் செய்யாதிருந்தால் அவன் மேல் முதல் கல்லெறியட்டும் என்று சொல்லி மரணத்துக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருந்த பெண்ணை மரணத்தின் பிடியிலிருந்து விடுவித்து ஒழுங்கினமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டது நல்ல வாழ்க்கை முறை இல்லாத அந்த பெண்மணிக்கு ஒரு வாழ்க்கை முறையை ஏற்படுத்தி கொடுத்தார். 5 கணவன்மார்கள் இருந்தார்கள். இப்பொழுது இருக்கிறதும் கணவன் அல்ல, நல்ல வாழ்க்கை முறை இல்லை. அந்த சமாதிரிய பெண்ணுக்கு ஆண்டவர் இப்பொழுது நல்ல வாழ்க்கை முறையை ஏற்படுத்தி கொடுத்தார். எதற்காக ஆண்டவர் இந்த இயேசு பூமிக்கு வந்தார்? இதை செய்வதற்குத்தான் வந்தார். இதை செய்வதற்கு தான் இன்றைக்கு உங்கள்கிட்ட ஏண்டை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். இந்த நாட்களிலே, இந்த காலங்களிலே, வருஷா வருஷம் கிறிஸ்துமஸ் நாட்களில், இந்த பண்டிகை நாட்களில் நமக்காகவே நாமளே நம்மை திருப்திப்படுத்திக் கொண்டு ஓடிக்கொண்டு இருக்கிறோம். நமக்காகவே வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். நல்ல புதிய உடைகளை வாங்கி உடுத்துகிறோம். நல்ல பிரியமா, நல்ல விருப்பமா, நல்ல ஆகாரத்தை ஆயத்தப்படுத்தி நாமளே சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறோம். நமக்காகத்தான் ஓடிக்கிட்டு இருக்கிறோம். சுவிசேஷம் சொல்றோம், நல்லதுதான், அவசியம்தான். ஆனா அதை காட்டிலும் நம்முடைய அன்பை கிரியில வெளிப்படுத்தவில்லையே. எதை செய்திருக்கிறோம்? எதை செய்து கொண்டு இருக்கிறோம்? எதை செய்வதற்கு திட்டமிட்டு இருக்கிறோம்? இந்த கிறிஸ்துமஸ் நாட்கள்லையாவது, இந்த பண்டிகை காலத்திலேயா, பண்டிகை காலங்களிலாவது நானே கஷ்டப்படுகிறேன், நானே கஷ்டத்தில் இருக்கிறேன். நம்ம கஷ்டப்பட்டாலும் நமக்கு எந்த குறைய வச்சிருக்கிறோமா? யோசித்து பாருங்க. நமக்கு எந்த குறையும் இருக்கு? லாக்டவுன் பீரியட் ஆரம்பிச்சு ஒரு மாதம், 1.5-2 மாதம் இருக்கும். ஆலய திறக்கப்படல, எல்லா கதவும் அடைக்கப்பட்ட சூழ்நிலை தான். ஒரு நாள் ஒரு சகோதரர் எங்கள் வீட்டுக்கு, அவர் வீட்டுக்கு தேவையான மளிகை பொருட்களை வாங்கி கொடுத்தார். அதற்கு முன்பாக பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப மனசில் வேதனை. என்ன வேதனைன்னா, எத்தனையோ ஜனங்கள் சாப்பாடு வழி இல்லாமல் ரொம்ப நெருக்கத்தில் இருக்கிறாங்களே, ஒன்றும் செய்ய முடியலேன்னு சொல்லி ஒரு வேதனையில் உட்கார்ந்துருந்தேன். என்னால் ஒன்றும் செய்ய முடியல ஆண்டவரே, யாருக்கும் எதுவுமே செய்ய முடியாமல் நிலையில் இருக்கிறேனே, என்கிட்ட ஒன்றுமே இல்லையே கையில். லாக்டவுனுக்கு முந்தின நாள்
லாக்டவுன் ஆரம்பிக்கிறதுக்கு முந்தின நாள் சண்டே ஆரம்பிக்கு சனிக்கிழமை அங்கே வாட்டர் மேலே சின்டாக்ஸ் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஏகோபுடைய அண்ணன் வீட்டு வந்து சொன்னான். கையில் அப்போ பைசா இல்லை, இருந்தாலும் கடையில் சொல்லி உடனே அந்த சின்டாக்ஸ் வாங்கி ரெடி பண்ணி அதுக்கு ஒரு 5000 ரூபா வச்சுட்டோம். மறுநாள் சண்டே சர்ச்சு இங்கே நடத்தலை, மனோகர் நெட்டில் நடத்தினேன். காணிக்க வரல, திங்கக்கிழமை அதை செட்டில் பண்ணோம். அப்புறம் மனோகர் வரைச்சிட்டு அதை பைசா வாங்கி அதை செட்டில் பண்ணேன். என்கிட்ட எதுவுமே கிடையாது. அப்படிதான் லாக்டவுன் போயிட்டு இருக்குது. இந்த சூழ்நிலை எப்படி யாருக்கு உதவி செய்யுது, என்கிட்ட ஒன்றுமே இல்லையா அப்படின்னு சொல்லும்போது ஒரு சகோதரர் வந்து எனக்கு எங்கள் குடும்பத்துக்கு சில ப்ரொவிஷன்ஸ் திங்ஸ் வாங்கி கொடுத்துருந்தேன், பலசரக்கு சாமான் வாங்கி கொடுத்துருந்தேன். அப்படி இருந்து அதில் இருந்து கொஞ்சம் ஒரு பகுதியை ஒருத்தருக்கு ஒரு குடும்பத்துக்கு உதவி செய்தேன். அதில் இருந்து அதை உதவி செய்து அடுத்த நாளே ஒருத்தர் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி உங்களுக்கு கொஞ்சம் அமௌண்ட்டு நான் பேங்கில் போட்டிருக்கிறேன், கஷ்டப்பட்டவங்களுக்கு உதவி செய்கிறதுக்காக அப்படின்னு சொல்லி. உங்களுக்கு என்ன வேணால் சொல்லுங்கள், எனக்கு நான் எதுவுமே கேட்கல. அதை எடுத்து தான் சில ஊழியர்களுக்கு உதவி செஞ்சேன். நிறைய பேருக்கு என்னால் முடிஞ்சதை தான் செஞ்சேன். சில யாரும் பட்டினியாக இருக்கக்கூடாது, வேலை முதல்ல ஒரு கொஞ்சம் அரிசியை சிலருக்கு கஷ்டப்படுறவங்களுக்கு கொடுத்தேன். அடுத்து திரும்ப செய்கிறதுக்கு நான் பிளான் பண்ணிட்டு இருந்தேன். அப்படியே கொஞ்சம் எல்லாம் ரெக்கவரி ஆகிட்டு இருந்தாங்க. ஆனால் அதுக்கப்புறம் வரணும். ஆனாலும் அந்த லாக்டவுன் பீரியடில் நான் இதுவரைக்கும் கூட எத்தனையோ ஊழியர்களுக்கு நான் கஷ்டப்பட்ட ஊழியருக்கு எதுவும் செஞ்சதில்லை. ஆனால் லாக்டவுன் பீரியடில் உதவி செய்கிறதுக்கான உதவி செஞ்சேன். அதான் பெரிய விஷயம். அல்லேலூயா. நமக்கு மனசு இருந்தால் நாம் செய்யணும் விருப்பப்பட்டா என்ன இல்லைன்னு நினைச்சா ஒரு நாள். அதனால தான் இப்போ என்னுடைய சூழ்நிலை இல்லை என்று இருந்தாலும் நான் செய்யணும்னு ஜெபிக்கிற விருப்பப்படுறேன். கர்த்தர் எனக்காக உதவி செய்வார். அல்லேலூயா. இந்த வருஷத்தில் கிறிஸ்மஸ் இந்த வருஷம் நமக்கானதல்ல, இது மற்றவர்களுக்கானது. மற்றவங்களுக்கு நம்ம செய்யணும். நான் இந்த தாட் எனக்கு வருதுன்னு அதுக்காக ஜெபித்து கொண்டு இருக்கும் போது அந்த வசனத்தை ஆண்டவர் கொடுத்தார். அவன் தனக்கானவைகளை அல்ல பிறருக்கானவைகளை நோக்குவானாக. பிறருக்கானவைகளை நான் தேடவேன். நமக்குரியதே, நமக்கு நம்முடைய வாழ்க்கைக்குரியதே தேடிக்கொண்டு ஓடுகிறதல்ல கிறிஸ்தவ ஓட்டம், கிறிஸ்தவ வாழ்க்கை. அதுக்காகவா தேவன் நம்மை அழைத்திருக்கிறார், அதற்காக உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். நான் ஒரு கிறிஸ்தவன் என்று சொன்னால் நாம் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ வேண்டும், நமக்குள்ள நாம் எப்படிப்பட்ட ஒரு ஜீவியை வாழணும்னு சொல்லி அநேக காரியங்களை ஆவியானவர் இடைப்பட்டார். அதுல ஒரு காரியத்தை மட்டும் இன்னைக்கு நான் இன்னும் நேரம் இல்லை, வேகமா அந்த காரியத்தை முடித்து விட்டு அடுத்து வருகிற நாட்களாண்டு சித்தம்னா நம்ம அதை பார்க்கறதுக்கு முதலாவது சபையாக நாம் எப்படிப்பட்ட நிலையில நாம் இருந்து செயல்பட வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். வாசிக்கலாம், 2ஆம் வசனத்திலிருந்து நாம் வாசிக்கலாம். நீங்கள் ஏக சிந்தையும் ஏக அன்பும் உள்ளவர்களாய் இருந்து இசைந்த ஆத்துமாக்களாய் ஒன்றையே சிந்தித்து என் சந்தோஷத்தை நிறைவாக்குங்கள். ஒன்றையும் வாதினாலாவது வாக்குவாதத்தினாலாவது வீண் பெருமை, எனக்கு பேர் கிடைக்கணும், எனக்கு புகழ் கிடைக்கணும், எனக்கு பாராட்டு கிடைக்கணும் வேண்டாம். நமக்கு வீண் புகழ்மை வேண்டாம். நான் தான் செஞ்சேன் இந்த எண்ணம் நமக்குள் இருக்கிற வரைக்கும் நான் வளரவே முடியாது. அல்லேலூயா. அநேக விஷயங்கள்ல நமக்குள்ள வீண் புகழ்ச்சி வரக்கூடாது, வீண் பெருமை வரக்கூடாது. இன்னைக்கு என்ன தெரியுமா, சபைக்குள்ள இன்னைக்கு அந்த சபைக்குள்ள அப்படிப்பட்ட காரியங்கள் கொரிந்து சபையில் இருந்தது, பிலிப்பி சபையில் இருந்தது. வீண் புகழ்ச்சி, வீண் பெருமைகள். நான் தான் செஞ்சேங்கிறது மற்றவங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறோம், என்னோடதான் நடந்துச்சுன்னு மற்றவங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறோம். நான் செஞ்சேன், என்னால நடந்துச்சு, என்னாலதான் அப்படிங்கிற எண்ணமே வரக்கூடாது. அடுத்து பாருங்க, எப்படி தெரியுமா, மன தாழ்மையினாலே ஒருவரையும் தங்களிலும் மேன்மையானவர்களாக எண்ணுங்கள். ஒருவர் அந்த ஒருவர் என்கிற அந்த ஒரு உறவு சபைக்குள்ள வரணும். ஒருவர் சபை என்பது, இன்னும் சொல்ல போனா கிறிஸ்துவம் என்பது ஒரு தனித்த அனுபவமே கிடையாது. கிறிஸ்தவம் என்பது ஒரு தனித்த அனுபவமே கிடையாது.
அதை புரிந்து கொள்ள வேண்டும். அநேக இடங்களிலே பவுல் கிறிஸ்தவத்தை, சபையை ஒரு மாளிகையாக, தோட்டமாக, சரீரமாக, ஒரு இணைக்கப்பட்ட ஒரு அனுபவத்துல தான் சொல்றாரே தவிர கிறிஸ்தவம் எங்கேயுமே தனிமை கிடையாது. கிறிஸ்தவம் எங்கேயாவது தனியா இருக்குதா? கிறிஸ்தவம் என்பது தனித்து இல்லை. கிறிஸ்தவம் என்பது பலவித காரியங்களுக்கு எடுத்துக்காட்டாக சொல்லப்பட்டிருக்கிற எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு இணைக்கப்பட்ட ஒரு அனுபவத்தை தான் காண்பிக்கிறது. அதுல ஒரு அனுபவம் சரீரம். கொரிந்து பட்டணத்திலே, கொரிந்து நிருபத்திலே நாம் வாசிக்கும் பொழுது, கொரிந்து நிருபம் 12ஆம் அதிகாரத்திலே நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா அதுல 12ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல இருந்து 27ஆம் வசனம் வரைக்கும், 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 14 இருந்து 27 வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா சரீரத்துக்கு ஒப்பாக சொல்லப்படுகிறது. இன்னும் ரோமர் 12ஆம் அதிகாரம் 4-5 வசனத்திலும், ரோமர் 12:4-5, எபேசியர் 4ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம், இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்முடைய சபையை பவுல் சரீரத்துக்கு ஒப்பாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. நீங்க அந்த 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்துல முதல் வசனத்துல இருந்து பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா, முதல் வசனத்துல இருந்து 3ஆம் வசனம் வரைக்கும் நாம் கர்த்தரையே சார்ந்து இருக்கக்கூடிய ஒரு கூட்டமாக இருக்கிறோம். அடுத்த 4ஆம் வசனத்துல இருந்து 6ஆம் வசனத்துல இருந்து பாத்தீங்கன்னா நாம் ஒரே தேவனை சார்ந்து இருக்கிறோம். அடுத்தது பாத்தீங்கன்னா 7ஆம் வசனத்துல இருந்து 11ஆம் வசனத்துக்கு பாத்தீங்கன்னா நாம் எல்லாம் ஒரே சரீரத்துக்கு ஊழியம் செய்கிறவர்களா இருக்கிறோம். 12ஆம் வசனத்துல இருந்து 13ஆம் வசனம் வரைக்கும் பாத்தீங்கன்னா நம்ம எல்லாம் ஒரே ஞானஸ்நானத்தை பெற்றவர்களா இருக்கிறோம். எல்லாம் ஒரு தினம் நடக்குது. ஆனா உள்ளுக்கு மட்டும் ஏன் பிரிவினை? இந்த சரீரம் ஒரே சரீரம், ஒரே ரத்தம் ஓடுது. ஆனா கை தனியா, கால் தனியா அப்படியா இருக்குது? அப்படியா இருக்குது? சொல்லுங்க, அப்படியா இருக்குது? ஒரே ரத்தத்தில் ஓடுற அந்த சரீரத்துல ஒரே சரீரம், ஒரே மனிதன், இதுல உறுப்புகள் வேற வேறையா இருக்குது, வேற வேறையா இருக்குது. சொல்லுங்க, எப்படி இருக்கிறோம்? எப்படி இருக்கிறோம்? வாசிங்கள், அது ஒரு சில வசனங்களை வாசிங்க. ரோமர் 12:4-5 வசனங்களை வாசிங்க. ஒரே சரீரத்தில் பாருங்க, சரீரம் ஒன்று, அவயங்கள் அநேகம். சொல்ல அநேக அவயங்கள் இருந்தாலும் ஒரே சரீரமாக இருக்கிறோம். அப்போ ஒருவரை ஒருவர் ஒரே சரீரமாக நாம் இணைக்கப்பட்டிருக்கிறோம் என்கிற அந்த உணர்வு நமக்கு வரும். எதை நாம் செய்தாலும் கவனிங்க, கிறிஸ்தவம் என்பது நாம் இணைந்து செய்யக்கூடிய ஒரு அனுபவம் தான் கிறிஸ்தவம். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னும் ஒரு சிலர் உண்டு, தம்பி ஒரு சபைக்கு வரல, வருவாரு. பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா சபையில தனியா ஜெபம் பண்றாங்க, ஆனா சபையின் ஜெபத்துக்கு வரமாட்டாங்க. சிலர் அப்படி இருப்பாங்க. அதுக்காக தனி ஜெபம் செய்யக்கூடாது, கண்டிப்பாக செய்யலாம். தனி ஜெபம் கண்டிப்பாக அவசியம். தனிப்பட்ட விதத்துல நீங்க ஜெபம் பண்ண வேண்டியது மிக மிக அவசியம். ஆனா அந்த தனிப்பட்ட விதத்துல மட்டுமே நீ ஏங்கி கொண்டு இருந்தால், ஒரு சரீரத்தின் ஒரு உறுப்பு மாத்திரம் தனியா ஏங்கி கொண்டு இருக்கும் என்று சொன்னால் சரீரத்துல ஏதோ பிரச்சனை இருக்கு. அந்த உறுப்பு தனியாக இன்னும் செயல்பட முடியாது. கையை தனியா போய் செயல்பட முடியுமா? சரீரத்துல ஒவ்வொரு உறுப்புகளும் என்ன செய்ய வேண்டும்? ஒன்றை ஒன்று சார்ந்து இருக்கிறது. தனியாக பிரிந்திருந்து எந்த சரீரமும் எந்த உறுப்பும் தனியா செயல்பட, சிறப்பா செயல்பட முடியாது. அல்லேலூயா. சரீரத்துல எந்த உறுப்பும் தனித்திருந்து சிறப்பா செயல்படும். தனித்திருந்து செயல்பட முடியாது, சிறப்பா செயல்பட முடியாது. இதுக்கெல்லாம் சில விளையாட்டு போட்டிகளை நீங்க எடுத்துக்கொண்டீங்கன்னா, விளையாட்டு போட்டிகள்ல நீங்க பார்த்தீங்கன்னா அது தெரியும். ஒரு கால்பந்தாட்ட போட்டியில 2 குழு, ஏ டீம் பி டீம் மேட்ச் நடந்துட்டு இருக்குது. ஏ டீம்
அவங்க ஸ்கோர் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க, கோல் போட்டுகிட்டே இருக்கிறாங்க. திடீர்னு ஒரு மாற்றம், ஒரு புது வித்தியோகத்தோட பி டீம் அவங்களுக்குள்ள ஒரு ஒற்றுமை உணர்வோடு எல்லாம் இணைந்து கோஆப்ரேட் பண்ணி அவங்க இணைந்து செயல்பட ஆரம்பிச்சாங்க. போட்டி ரொம்ப தீவிரமாக போச்சு. கடைசியில் நடந்தது என்னன்னா, எல்லாரும் எதிர்பார்த்தது ஏ டீம் தான் வரும்னு, ஆனால் பி டீம் வந்துச்சு. ஏன்னா அது இணைந்து இருந்தது. ஃபர்ஸ்ட் அவங்களுக்குள்ள அந்த ஒருமனை இல்லை, அதனால எதிர்த்த டீம் வின் பண்ணிட்டு போயிட்டாங்க. இப்போ சபைக்குள்ள நமக்குள்ள அந்த ஒருமனம் இல்லாவிட்டால், நாம் ஒருவரை ஒருவர் சார்ந்திராவிட்டால் நாமும் ஜெயிக்க முடியாது, சபையிலும் பெரிய மாற்றம் வராது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய ஒரு மனதை கெடுக்கக்கூடிய, சீர்குலைக்கக்கூடிய எந்த ஒரு காரியத்திற்கும், எந்த ஒரு நபருக்கும் நம்ம இடம் கொடுக்கவே கூடாது. ஹல்லேலூயா. நாம் ஒருவரை ஒருவர் சார்ந்திருக்க வேண்டிய நாம் பிரிந்திருந்து செயல்படவே முடியாது. 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கலாம். கண்ணானது கையை பார்த்து வேண்டியதில்லை என்று கால்களை நோக்கி சொல்லக்கூடாது. சரீர அவயங்களில் பாருங்க, சரீரம் 21ஆம் வசனத்துல பார்க்கும்போது சரீர அவயங்கள் என்ன செய்கிறது? ஒன்றை ஒன்று சார்ந்து இருக்கிறது. கை வேண்டாம் கால் வேண்டாம் சொல்ல முடியுமா? கையை பார்த்து கண்ணை பார்த்து நீ வேண்டாம் சொல்ல முடியுமா? கண்ணு கையை பார்த்து வேண்டாம் சொல்ல முடியுமா? ஒன்றை ஒன்று என்ன செய்கிறது? சார்ந்திருக்கிறது. ஹல்லேலூயா. இரண்டாவதாக அது 22ஆம் வசனத்தை வாசிங்க. சரீர அவயங்களில் பலவீனம் உள்ளவர்களால் காணப்படுகிறவைகளுக்கு எது மிகவும் வேண்டியவைகளா இருக்கிறதுனா, பலவீனமா இருக்கிறதா மிக வேண்டிய உறுப்பாக இருக்கிறது. எந்த உறுப்பும் தன்னை விட மற்றவைகளை முக்கியமா எண்ணவே கூடாது. நீங்க பிலிப்பியர்ல வாசிக்கும் போதும் அதுதான் சொல்லப்படுகிறது. பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல, ஒன்றையும் வாதினாலாவது வீண் பெருமையினால் செய்யாமல் மனத்தாழ்மையினாலே ஒருவரை ஒருவர் தங்களிலும் மற்றவங்களை மேன்மையா எண்ணணுமே தவிர நான் மட்டும்தான் மேல வரணும்னு நினைக்க கூடாது. சில நேரங்களில் சபையில எனக்கு நான் சொல்றேன், மற்றவங்களை எல்லாம் மேல கொண்டு வரணும், உயர்த்தணும், எல்லாரையும் பயன்படுத்தணும் தான் என்னுடைய விருப்பம். ஆண்டவருக்கு முன்பாக சொல்றது ஆண்டவர் தெரியும். மற்றவங்களை என்னை விட குறைவா யாரையும் நான் இடம் கொடுறதில்லை, என்னை விட மேல. ஆனா சிலருக்கு வாய்ப்பு கொடுக்கும்போது அவங்க மட்டும்தான் மேல வரணும்னு நினைக்கிறாங்க. அதுதான் தப்பு. மற்றவங்களுக்கு என்னைக்கு நம்ம மற்றவங்களுக்கு வாய்ப்பை கொடுக்கிறோமோ, வழியை ஏற்படுத்துறோமோ, அவன்தான் உண்மையிலே மேலான உயர்ந்த மனிதன். இன்னைக்கும் நான் எல்லாரையும் உருவாக்கணும், பயன்படுத்தணும், அப்படிதான் இன்னைக்கும் நான் விரும்புகிறேன். என்னை காட்டிலும் நீங்க எல்லாம் ஏன்னா எனக்கு மைக் இருக்கிறதுனால பேசுறதுனால உங்களுக்கு யாருமே பேச தெரியாதுன்னு அர்த்தம் கிடையாது. ஆனால் சில விஷயங்களில் இன்னும் நம்ம உருவாக்கப்பட வேண்டும். நீங்க உருவாக்கப்படணும், அதுதான் என்னுடைய எதிர்பார்ப்பு. ஏன்னா நான் ஒரு சரியான விதத்துல உருவாக்கப்படாமல் நிறைய தவறு செஞ்சிருக்கிறேன். அந்த தவறு ஊழியத்தில் வரக்கூடாது. இன்னும் சில விஷயத்துல நீங்கள் உருவாக்கப்பட வேண்டும். உருவாக்கப்படப்பட நிச்சயமாக உங்களுக்கு அதுக்குரிய காரியங்கள் பொறுப்பு. ஆனா சிலர் மேல வரும்போது, உருவாக்கப்பட்டு சிலர் பதவி ஏதாவது பொறுப்புகள் வரும்போது அவங்க மட்டும்தான் அந்த மேல நிற்கணும்னு நினைக்க கூடாது. அதுதான் தப்பு. தாங்க மட்டும்தான் முன்னில நிற்கணும்னு நினைக்கிறாங்க. ஒருவன் மற்றவன் காட்டில் நினைச்சணும், மேன்மையா எண்ணணும். எந்த உறுப்புகளையும் விட எது என்ன செய்யக்கூடாது? தான் முக்கியமா நினைக்க கூடாது. அப்படி நினைக்கிறதே தப்பு. ரோமர் 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் வாசிங்க. ரோமர் 12:3. கிருபையினாலே எவனாகிலும்
எண்ண வேண்டியதற்கு மிஞ்சி எண்ணாமல் போதும். எவனாவது தன்னை எண்ண வேண்டியதற்கு மிஞ்சி எண்ணாமல், என்ன நமக்கு என்ன கர்த்தர் நமக்கு கிருபை தந்திருக்கிறாரோ அதற்கு மிஞ்சி எண்ணாமல், கர்த்தர் நேரம் காலம் வரும்போது சூழ்நிலை வரும்போது ஆண்டவரே நம்மளை உயர்த்துவார். நாமளே அதற்கு மிஞ்சி எண்ணக்கூடாது, மிஞ்சி போகக்கூடாது. நம்ம எல்லைக்குள்ளதான் இருக்கணும். நிறைய நம்ம எல்லை மீறி போகிறதா நமக்கு வருகிற பிரச்சனையே. குடும்பத்திலும் சரி, சபையிலும் சரி, நமக்கு கொடுக்கப்பட்ட எல்லையில இருந்தா பிரச்சனையே வரவே வராது. கொடுக்கப்பட்ட எல்லையில இருந்தா நிச்சயமாக ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், அவர் ஏற்ற காலத்துல அவர் நம்ம உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கரத்துக்குள் அடங்கியிருக்கும். அவர் நம்ம உயர்த்தும். நம்ம என்ன மிஞ்சி எண்ணக்கூடாது. எந்த உறுப்பும் தன்னை விட எதுவும் தன்னை விட மேலானது அல்ல, நான் தான் மேலான, எனக்கு தான் எல்லாம் தெரியும் நினைக்கவே கூடாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எந்த உறுப்பும் எந்த அவயமும் என்ன செய்யக்கூடாதா? தன்னை விட எதையும் மேலாக நினைக்க கூடாது. தங்களிலும் மற்றவர்களை மேன்மையாக எண்ண வேண்டும். மற்றவர்களை தங்களுக்கு மேன்மையாக பார்க்க வேண்டும். ஒரு கால்பந்தாட்ட போட்டியில் அதே போல அதுல ஒரு வீரர், கால்பந்தாட்ட வீரர் மிக வேகமா ஓடி அவரு கால்பந்தாட்ட போட்டியில மிக பெரிய பரிசுகளை, அடிக்கடி பரிசுகளை வென்று குவித்து கொண்டு வந்தார். அப்போ ஒரு முறை அவரை பேட்டி கேட்கும் போது, எல்லா போட்டியிலையும் மிக சிறப்பாக செயல்படுறீங்களே, உங்களுக்கு எந்த குறையும் இல்லையா அப்படின்னு சொல்லும் பொழுது அவர் தன் ஷூவை கழட்டி தன் கால்களை காட்டினார். அந்த காலில் அது பெருவிரல் இல்லை, காலில் பெருவிரல் இல்லை. அந்த பெருவிரல் தான், ஒருவேளை உங்கள் பெருவிரல் நமக்கு இல்லாத இருக்கும்போது நமக்கு ஒன்றும் தெரியாது. ஆனால் விளையாடுறதுக்கோ ஓடுறதுக்கோ அந்த பெருவிரல் தான் மிக முக்கியம். அது சாதாரண பெருவிரல் வார்த்தை, சாதாரண விரல் தான் நினைக்கிறோம், ஆனால் அது முக்கியம். ஆனால் அது இல்லைன்னா கூட அவன் போட்டியில் இல்லாத ஒரு பக்கம். அதனால் எந்த இதையும் நம்ம மேன்மையாக எதையும் வந்து குறைவாக பார்க்கக்கூடாது. எந்த விதத்தில் எந்த மனிதன் நாம் குறைவாக பார்க்காம எல்லாரும் மற்றவங்களை நம்மளை காட்டிலும் செய்யணும். யாரை அற்பம் பண்ணி எல்லாரும் மேன்மையாக எண்ண வேண்டும், எல்லாரும் மேன்மையாக நாம் பார்க்க வேண்டும். அப்போதான் நம்முடைய வாழ்க்கையில் அந்த ஒற்றுமை, ஒரு மனம் நமக்குள்ள வரும். ஹல்லேலூயா. எந்த உறுப்பும் தான் முக்கியமானவை என எந்த உறுப்பு என்ன செய்யக்கூடாது? தான் தான் முக்கியம், நான் தான் சபைக்கு தூணு, நான் தான் சபைக்கு ஆதாரம் நினைச்சிட்டு இருக்க கூடாது. ஹல்லேலூயா. இன்னும் சொல்லணும்னா, நான் இந்த இடத்த விட்டு போனேன்னா, திடீர்னு நான் இந்த இடத்த விட்டு போனேன்னா ஆண்டவர் வேற ஒரு ஆளை கொண்டு வந்து பயன்படுத்துவார். நான் இதுக்காக தான் சபை நடக்குது, என்னால தான் ஊழியம் நடக்குது, என்னால தான். அந்த எண்ணம் இருந்தாலே நாம் வளரவும் மாட்டோம், மற்றவங்களையும் வளர விட மாட்டோம். அந்த எண்ணம் ஒருபோலும் நமக்கு வரக்கூடாது. ஆனால் இன்னைக்கு சபைக்குள் அப்படிப்பட்ட காரியங்கள் இருந்தது. மூன்றாவதாக, கிறிஸ்துவின் சரீரமாகிய சபைக்குள்ளாக நாம் எப்பொழுதும் ஐக்கியத்தை ஏற்படுத்துவதற்கு, கிறிஸ்துவின் சரீரமாகிய சபை ஐக்கியப்படுவதற்கு நாம் கடினமாக உழைக்க வேண்டும். 1 கொரிந்தியர் 1 அதிகாரம் 10ஆம் வசனம் வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 1:10. எல்லாரும் ஒரே காரியத்தை பேசவும், பிரிவினைகள் இல்லாமல் ஏக மனதும் ஏக யோசனையும், பாருங்க, ஏக சிந்தை ஏக யோசனை உள்ளவர்களாய் சீர்பொருந்தி இருக்க வேண்டும். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். பிலிப்பியர் 2:2. ஏக சிந்தையும் ஏக அன்பும் உள்ளவர்களாய் இருந்து இசைந்த ஆத்துமாக்களாய் ஒன்றையே சிந்தித்து என் சந்தோஷத்தை நிறைவாக்குங்கள். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். சமாதான கட்டினால் ஆவின் ஒருமையை காத்துக் கொள்வதற்கு ஜாக்கிரதையாயிருங்கள். அப்போ எந்த விதத்திலும் நம்முடைய சரீரமாகிய இந்த சரீரத்துல ஒரு அவயம்
இழந்து போகிறதை நாம் விரும்புவோமா? ஒருவேளை திடீர்னு ஒரு விபத்தில் ஒரு கையோ ஒரு காலோ ஒரு பகுதியை துண்டிக்கப்பட்டால் கூட அதை சீக்கிரமாக எவ்வளோ சீக்கிரமாக அதை இணைக்கணுமோ அப்படின்னு தான் விரும்புவோம். துண்டிக்கப்பட்ட போது சந்தோஷப்பட மாட்டோம். அதே போல சபையின் கிறிஸ்துவின் சரீரம், இந்த கிறிஸ்துவின் சரீரமாகிய சபை ஐக்கியத்தை வலுப்படுத்துவதற்கு, நிலைப்படுத்துவதற்கு ஒவ்வொருவரும் உழைக்கணும். அப்போதான் எல்லாம் சேர்ந்து உழைக்கணும். எல்லாரும் அது பங்கு இருக்குது. எல்லாரும் அதில் உழைச்சாதான் அந்த சரீரம் ஒரு மனமாக இருந்து உங்களுக்கும் அதனால் பிரயோஜனம் உண்டு, தேவனுடைய ராஜ்யத்துக்கும் நன்மை உண்டு, மேன்மை உண்டு. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே பாருங்க, ஆண்டவர் சொல்லுகிறார். இப்போ வாசிக்கலாம், பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் வாசிங்க. அவனவன் தனக்கானவனை அல்ல. அப்போ நமக்கானவைகளை, பிறருக்கானவைகளை நம் நோக்க முதலாவது அந்த நோக்கம் எங்க வரணும்? சபையில் ஆரம்பிக்கும். பிறருக்கானவைகளை தேடக்கூடிய இன்னும் முதலாவது சபைக்குள்ள வரணும். நான் என்கிற எண்ணம், அந்த நான் என்கிற எண்ணம் இருக்காம நாம் சரீரமாக இருக்கிறோம் என்கிற அந்த உணர்வு அது நமக்குள்ள சபைக்குள்ள முதலாவது வரும். நமக்குள்ள சபையிலிருந்து ஆரம்பிக்கணும். முதலாவது நான் ஒரே சரீரமாக இருக்கிறோம். பிறருக்கானவைகளை எனக்கு வாய்ப்பு இல்லை, எனக்கு வேணும், எனக்கு அது கிடைக்கல, எனக்கு இன்னைக்கு சபைகளில் இருந்துச்சு எனக்கு அப்படின்னு இன்னைக்கு சபைகள்லாம் வாசித்து போகணும். அது திருச்சபையில் அப்படிப்பட்ட பிரச்சனைகள்லாம் வந்துச்சு. அப்படி இருந்ததுன்னா நிச்சயமாக அந்த சபை வளர முடியாது, தேவனுக்கு சாட்சியாக நிற்க முடியாது. அல்லேலூயா. நாம் முதலாவது தேவனுக்கு சாட்சியாக நிற்க, நாம் சொல்றதை காட்டிலும் முதலாவது நம் ஆண்டவர் தெளிவாக அநேக விஷயங்களை சொன்னார். நிறைய விஷயங்கள்ல நாம் செயல்பாட்டில் நிறைய காரியங்களை நம்ம கொண்டு வரணும். நிறைய விஷயங்களை நம்ம செயல்படுத்துறதுல காட்டணுமே தவிர நம்ம பேசுறதுல அதிகமாக நம்ம சொல்றோம். சுவிசேஷ அறிவிக்கிற ஏன் சுவிசேஷ அறிவித்தோம், ஏன் அநேகரை ரட்சிப்புல செயல்பாட்டில் ஒண்ணுமே கிடையாது. செயல்பாட்டில் ஒன்றும் கிடையாது. அதனால நம்ம செயல்பட வேண்டிய காரியங்கள் நிறைய உண்டு. இந்த கிறிஸ்துமஸ் காலங்களில் நாம் என்ன செய்யணுமோ அதை செய்யணும். அதே போல சபையா நாம் என்ன செய்யணுமோ அதை செய்யணும். நமக்குள்ள சபை ஒரு சாட்சியா நிற்கணும். நம்ம எல்லா விதத்திலும் சத்ருவுக்கு இடம் கொடுத்தா, தனிப்பட்ட வாழ்க்கையில சரி, சபைக்குள்ள இடம் கொடுத்தா, சத்ருவுக்கு நம்ம இடம் உள்ள வர்றதுக்கு இடம் கொடுத்தா அது ஒன்று போதும். நம்ம எந்த ஊழியம் செய்தும் புரோஜனம் கிடையாது. என்ன சுவிசேஷ அறிவித்தும் புரோஜனம் கிடையாது. சபையை பாழாக்குறதுக்கு நாமளே வாசலை திறந்து கொடுக்கிறோம். சபையை கெடுக்கிறதுக்கு நாமளே வாசலை திறந்து கொடுக்கிறோம். சத்ரு உள்ளே பிரவேசிப்பதற்கு, குடியேறதற்கும் இடம் கொடுக்காதபடிக்கு சபையை காக்க வேண்டிய பொறுப்பு நம் ஒவ்வொருவருக்கும் உண்டு. அதை உணர்ந்து நாம் செயல்படுவோம் என்று சொன்னால் தேவன் நம் மூலமாக வருகிற நாட்களிலே மகிமைப்படுவாரா. கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம்.